பார்த்தீங்கன்னு சொன்னால் தேதி வந்து மார்ச் 4ஆம் தேதி. வேலை முடிஞ்சு வீட்டை போகிறேங்க. இங்கே நிலா தெரியுதா? நிலா காயும் நேரம் சரணம் ஓடிவா இல்லாமல் ஓடிவா மலை மீது ஏறிவா மல்லிகைப்பூ கொண்டு வா. பியூட்டிஃபுல் வெதர் மக்களே. வெளியால் பார்த்தா வசந்த காலம் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. நல்லா தெரியுது. பாருங்க ஒரு மஞ்சள் மஞ்சள் நிலா. மக்கள் இங்கே பாருங்க, ஜூம் அவுட் பண்ண ஒரு வெள்ளை நிறத்தில் தெரியுது. ஜூம் பண்ண பாருங்க, இந்த அதிசயத்தை பாருங்க. கலர் மாறுது பார்த்திங்களா? நிலா, கடவுளே இது என்ன அதிசயம் பார்த்தீங்களா? நிலாவில் பாட்டி வடை சுடுறாவோண்டு பார்ப்போம். பாட்டி நிற்கிறாவோ, பாட்டியை காணியில் நிலாவில் வடை சுட அழகா இருக்கு இல்லையா மக்களே? டிமோட்டனுக்கு வந்திருக்க மக்களே. ஹாய் மக்களே. ஸோ யா, டிமோட்டனில் ட்ராபிக்கல் க்ரீன் டீ வேண்டி குடிக்க வந்திருக்கிறேன். இங்கே பாருங்கள் மக்களே, ட்ராபிக்கல் க்ரீன் டீ வாங்கியாச்சு. ஸோ 2 பேக்ஸ் போட்டு தருவினோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல வாசமும் நல்ல டேஸ்ட்டும். ஸோ சுகர் இல்லை, க்ரீம் இல்லை, ஸ்வீட்னர் இல்லை, மில்க் இல்லை, ஜஸ்ட் plain வாசம். ஹாய் மக்களே, குட் மார்னிங். காலமாக பார்த்து இருப்பீங்க. வேலை முடிஞ்சு அப்படியே டிம் ஹோட்டலில் போய் ட்ராபிக்கல் க்ரீன் டீ வாங்கினான்னு இப்போ கிட்ஸை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு நடக்க வந்தேன்னா இங்கே பாருங்கள் நல்ல வெதராக இருக்குது, நல்ல இதாக இருக்குது. இங்கே பாருங்கள் நாய்க்கு போகுது பார்த்தீங்களா? நல்ல வெதராக இருக்குது. இதுக்கெல்லாம் போக முடியாது, சுற்றித்தான் போகணும் பார்க்குக்கு. பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருக்குண்டு. ஸோ இனி வாரக்கிழமையெல்லாம் நல்ல வெதர் ரெண்டு போட்டுருந்துச்சு. இது சாட்டர்டே வந்து +14 இருக்க போகுது வெதரு. ஸோ ஓமாக இருக்க போகுது. இங்கே பாருங்கள் இந்த சில இடம் இருக்குது. ஸோ கவனமாக பார்த்து நடக்கணும். இந்த ஸ்னோ இப்போ ஹாட்டாக வந்துட்டுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்க, ஹாட்டாக நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் இனி மழை வர இனி கரைஞ்சிடும். இங்கே பாருங்கள் இதெல்லாம் கரையுது. ஸோ அங்கே போகணும் நான் நடக்கிறதுக்கு. Workout resumed. இந்த ஸ்மார்ட் வாட்சில் வாக்கிங் ஆன் பண்ணி விட்டுருக்குறேன்னு. ஸோ அதில் பார்க்க விட தானே கேலரிஸ் எவ்வளோ பர்ன் பண்ணினது, எவ்வளோ டிஸ்டன்ஸில் நடந்தேனான்னு. ஸோ 1 hour நடக்க போகிறேன்னு. ஸோ வெயிட் லூஸ் பண்ணுறதான் ஓவர் வெயிட்டாக இருக்குது. ஸோ வெயிட் லூஸ் பண்ண வேணும். ஆக்கள் நடந்த அந்த தடம் இருக்குது. Workout resumed. போகலாம்யா. க்ரன்ச்சியாக இருக்குது, க்ரன்ச்சியாக சிக்கு சிக்கன் இருக்குது. ஸோ மக்கள் எங்களுக்கும் டைம் கிடைச்சாலும் இப்படி நடக்க போங்க. சரியா? வீட்டில் சும்மா டிவியை பார்த்து கொண்டு வாய்க்கில் ஏதாவது போட்டுக்கொண்டு குறைச்சி கொண்டு இருக்காமல் இங்கே பாருங்கள் மக்களே. ஸோ சனங்கள் நடந்த அடையாளம் தெரியலை. இந்த நாய்க்குட்டிகள் அதுகள் நடந்த இந்த அணில்கள் நடந்த இதுதான் அடையாளம் தெரியுது. இங்கால பக்கம்தான் சனங்கள் நடந்திருக்குது. இவங்க இதை வலிச்சு விட்டுருக்கலாம் ஒரு சைட்டாக. இங்கே பாருங்கள், இப்போ ஆக்கள் கால் வச்ச இந்த அடையாளத்துக்கு மேலே தான் நானும் காலை வச்சு கொண்டு போகிறேன்னு. கொஞ்சம் இது வந்து புதை, இது கொஞ்சம் இது வந்து ஹாட்டாக இருக்குது, இது ஹாட்டாக இருக்குது. இதுக்கு மேலே ஒன்று நடப்பா, அது புதை இது மக்களே. இங்கே பாருங்கள், இது நாய்க்குட்டியும் இதை ஓடி விளையாடி இருக்குது, சின்ன குட்டி அடையாளமாண்ட. இது ஓகே மக்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல
டைட்டாக இருக்குது இந்த இடம். ஸோ அங்கே நடக்க வேணும். அது வலிச்சிட்டாங்களோ தெரியல. அது இந்த பேத்வே தான் அந்த நெய்பர்ஹுட்டை Workout resumed. அந்த நெய்பர்ஹுட்டில் இருக்கிறவங்க வந்து வாக் பண்ணுறதுக்கு பேத்வே இருக்குது. பார்ப்போம், அது வலிச்சிருக்க வேணும். அதான் ஈஸி நடக்குது. இவ்வளோ பாருங்க, இந்த வீட்டில் இப்படி கிளாஸ் போட்ட என்ன எண்ணெய் வச்சுக்கிறாங்க. இவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். இன்டோர் பிளான்ஸை வச்சு வளர்க்குறாங்க. பார்க்க அழகாக இருக்குங்க. பார்த்தீங்களா, சூரிய வெளிச்சம் பட நல்லா இருக்கு. பார்த்தீங்களா, நைஸ் ஐடியா. என்ன சன்ரூம்ன்ட்டு சொல்கிறாங்க இங்கே இல்லையா? சன்ரூம்ன்ட்டு சொல்லுவீனா கிட்ட இருப்பாங்க. இங்கே பாருங்க, Workout paused. இந்த பேத்வேயை வந்து அவங்க வலிக்கல. ஸோ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இந்த சனங்கள் நடந்ததுக்கு மேலால் அப்படியே நடந்து போகிறேன்னு. ஸோ போகிறதும் அங்கே போகிறதும் அங்கே போகிறதும் வாரதுமா இருக்க போகுது, இங்கேயும் அங்கேயும். ஓகே, உங்களை நான் பிறகு சந்திக்கிறேன். ஓகே, பாருங்கள், இப்போ ஒரு மணி கிழமை ஆகுது நான் நடக்க தொடங்கியவங்க மேலே. அதை விட்ட வீடாக்கும் இந்த நெய்பர் ஆக்கள் கட்டி விட்டு இருக்கிறமாக்கும். இந்த வீட்டுக்காரர் இந்த அணில் குஞ்சுக்கு பறவைகளுக்கு கட்டி விட்டு இருக்கணுமாக்கும் வீடு. இங்கே பாருங்க, இவ்வளோ அழகாக நிற்கிறாருண்டு ஒரு அணில் குஞ்சு. சரியான குண்டு குட்டி உண்டு, ஜபி ஜபியாக. ஹலோ, இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயும் இங்கே இந்த ட்ரீ ஹவுஸு அந்த அது என்ன இந்த பேர்ட்ஸுக்கு அனிமல்ஸுக்கு இந்த அணில்களுக்கு இங்கே பாருங்கள், இந்த கீழே ஒரு பச்சை நேரத்தில் மேலே வந்து இங்காலையும் கட்டி இருக்கிறோம் அவர் தங்கி இருக்கிறதுக்கு. நல்ல மனசுக்காரங்க. இந்த வீட்டு ஓனரோ தெரியலை கட்டினது பார்த்தா. Bye. Bye. Tata. Tata. Bye bye. Bye bye. இந்த பாருங்க, எல்லாம் கட்டி விட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, சின்ன பிராணிகள் வந்து இருக்கிறதுக்கு இங்காலையும் ஒன்று கட்டிக்காங்க. அங்கே தெரியுது, அங்கே பாருங்க, அதுலேயும் கட்டி இருக்கிறாங்க. என்ன மனசு ஐயா, இந்த யார் கட்டினாங்களோ அவங்களுக்கு பெரிய மனசு. பார்த்தீங்களா, நல்ல மனசுக்காரங்களாக இருக்காங்க. கட்டினவங்களுக்கு புண்ணியம் எல்லுக்கு போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா, பால்கனி வச்ச வீடு, அட்டாச்ட் ஹவுஸ். எனக்கு இந்த அட்டாச்ட் ஹவுஸுகளை பிடிக்காது மக்களை. இந்த வீடில் பாருங்கள், ஒரு வித்தியாசமானதாக இருக்குது. ஆனால் சின்ன சைஸுங்க. இந்த ஷேப்பை பார்த்தீங்களா, யாரோ மீன் பொறிக்குதுகள், சைனீஸுகள் மணக்குது. Workout paused. பார்த்தீங்களா, இந்த வீட்டு ஏரியாவில். Workout resumed. எனக்கு இங்கால பக்கம் வீடுகள் ஓரளவு ஓகே பிடிச்சிருக்கு. ஆனால் என்ன சின்ன வீடுகள் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இந்த வீட்டில் தான் ஏதோ மீன் மணக்குது. யாரோ சைனீஸு காலங்காத்தால மீன் பொறிச்சு சாப்பிட்றதெல்லாக்கும். இங்கே பாருங்க, இந்த வீடுகள் அழகா இல்லை? ஓகே, இப்போ மக்களே நான் வீட்டை போகிறேன். வீட்டை போய் and brunch make பண்ணி சாப்பிடணும். Total 2 miles. 48 minutes 6 seconds. Steps 4,753 steps. Heart rate 102. உங்களுக்கு கேட்குதா மக்களே? என்னுடைய இதை ஸ்மார்ட் வாட்ச் ஆன் பண்ணி விட்டேன் நான். ஸோ அதில் இருந்து
வருது சத்தம். ஸோ 2 மைல்ஸ் நடந்துட்டேன். மக்கள் இங்கே பாருங்கள், இன்றைக்கி டே 2. ஸோ என்னுடைய லன்ச் இதுதான். ஒரு 1/4 கப்பு பஸ்மதி ரைஸு, எக் பிளான்ட் பிக்கல்ஸ், இது வந்து ஃபெட்டா சீஸ். ஸோ இது ஹாஃப் எடுத்தேன் நான். ஸோ இது ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இது வந்து சாண்ட்விட்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆம்லேட் போட்டது இருக்குது, சிக்கன் லோஃப் இருக்குது, அடுத்தது சலாட்டில் இருக்குது. ஸோ இது ஹாஃபு. அடுத்தது வந்து ஃபைபர் பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபைபருக்கு வந்து பெல் பெப்பர்ஸ், ஸோ ரெட்டும் எல்லோவும். அடுத்தது கொலாட்டியில் வர. ஸோ இதுதான் என்னுடைய பிரஞ்ச். ஓகே மக்களே, இப்படி கலர்ஃபுல்லாக இல்லையா மக்களை? இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் சாப்பிட்டுட்டேன்னு. இந்த ஃபெட்டா சீஸ் வந்து சலாட்டுக்கு மேலே துருவி போட்டு சாப்பிடுவினோம், இல்லாட்டி க்ரம்பிள்ஸ் மாதிரி உடைச்சி அதை மேலே தூவி போட்டு சாப்பிடுவினோம். ஸோ அப்படி தனியாக சாப்பிட உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி இந்த பெல் பெப்பர் இருக்குது தானே, இதை பாருங்கள், இந்த ட்ரிக்கை ஒன்று நான் செய்து காட்டுறேன். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பெல் பெப்பரை மக்களே இதுக்குள்ளே இந்த ஃபெட்டா சீஸை வச்சுட்டு இதை அப்படி சாண்ட்விச் மாதிரி பாருங்கள், இப்படி வச்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். ஸோ குட். இந்த பிக்கிள்ஸ் மக்கள் இந்த சோத்தோடு சாப்பிட்டே நல்ல டேஸ்ட்டு மக்களே. ஓகே மக்களே, டாட்டா, பை பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த காணொலி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரியா? இன்னொரு காணொலியில் சீக்கிரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.